ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேக்கு தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். சாக்லேட் கேக்கு. இது எல்லாருக்குமே பிடிச்ச கேக்கு தான். ஸ்பாஞ்சியாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல மாய்ஸ்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான கேக்கு தான் இது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு மைதா மாவு, அதாவது கேக் ஃப்ளோர்னு சொன்னால் கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டு 1 கப்பு சீனி போட்டுக்கணும், 1 ஸ்பூனு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூனு பேக்கிங் சோடா, 1/2 கப்பு நம்ம மாவு இளக்கிற அதே கப்பு தான் 1/2 கப்பு கொக்கோ பவுடர், அதில் ஒரே ஒரு முட்டை, 1/4 கப்பு தயிர் இல்லைன்னா பட்டர் மில்க்கு, 1/2 கப்பு ஆயில் போட்டுக்கணும், இல்லைன்னா பட்டரை போட்டுக்கலாம், பட்டரையும் உருக்கி இதில் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூனு வெனிலா எசன்ஸ். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கலக்கி வச்சுட்டு லைட்டாக கொஞ்சமாக ஒரு வார்ம் வாட்டர், ஒரு 1/2 கப்பு அளவுக்கு வார்ம் வாட்டர் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா மாவையும் ஒன்றா கலந்துடணும். நல்லா அடிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா சாஃப்டாகவே கிண்டி எடுத்துக்கலாம். சீனியெல்லாம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டணுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம கேக் ட்ரேயில் பட்டர் தடவி அதில் கொஞ்சமாக மாவு கொக்கோ பவுடர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா இது வந்து ஒட்டாமல் வரும். இது வந்து அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணணுன்னா கேக் ஒட்டாமல் வரும், நல்லாயிருக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கேக்கு மிக்சர் வந்து ஒரு வடிகட்டி வச்சு அதில் அப்படியே ஊற்றிடணும். மாவை வடிகட்ட வேண்டாம், இப்படியே வடிகட்டணுன்னா இதில் இருக்க கட்டி இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் அது எல்லாமே கரைஞ்சி நல்லா வந்துடும். இதை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 தட்டு தட்டினோன்னா உள்ளே இருக்க ஏர் பபிள்லாம் வெளியில் வந்துடும், நல்லா சூப்பராக இருக்கும். இதை வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். 350Fல இல்லைன்னா 180 சென்டிகிரேட்டில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் இந்த கேக்கை நம்ம வேக விட்டுறணும். அந்த டூத் பிக் வச்சு நம்ம குத்தி பார்த்தோன்னா அது ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டோன்னா சூப்பராக கவுத்துறதுக்கு வந்துடும். அதை லைட்டாக தட்டி விட்டுட்டோன்னா அழகாக கவுத்திக்கலாம், சூப்பராக எடுக்க வந்துடும். இதுக்கு அந்த பேப்பர் போட்டோம்னா இந்த அளவுக்கு கூட அடியில் ஒட்டாமல் வரும். அங்கே பாருங்கள் கொஞ்சமாக ஒட்டிருச்சு, அது கூட ஒட்டாத அளவுக்கு ஈஸியாக பேப்பர் எடுத்துடலாம். ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பரான கேக் இது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்குது இந்த கேக்கு. சாக்லேட் கேக்கு தான் இது, நல்ல மாய்ஸ்சரோட சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பீஸ் கேக்கோட 1 கப் காஃபி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சுலபமான முறையில் இந்த கேக் செஞ்சிடலாம். ரொம்ப அதை பீட் பண்ணணும் இதை பீட் பண்ணணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஈஸியாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிவிட்டு அப்படியே அவனில் வச்சு வேக வச்சிட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பரான கேக்கு.